அல்ல, அதாவது விமான நிலையம் இங்க நிறைய தொழில் வளர்றப்ப அதுவும் அதுல ஒரு அம்சம். இப்ப ட்ரெயின் எல்லா இடத்துக்கும் கேட்கறாங்க. ட்ரெயின் போக்குவரத்து எதுக்கு கேட்கறாங்க? இங்க நிறைய ஹார்டிகல்ச்சர், ஏலக்காய் மற்ற மலையில விளையிற பொருள்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் வேற இடங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷனுக்கு ட்ரெயின் இருந்தா, குட்ஸ் ட்ரெயின் இருந்துச்சுன்னா அதோடைய இது அவங்களுக்கு செலவு கம்மியாகும். இன்னொன்று, விமான நிலையம் அமைக்கிறதுக்கு நான் சொல்றது உதான் விமான நிலையம், சிறு விமான நிலையம், அந்த வாயுதூத் மாதிரி ஃபிளைட்டு, சிறு விமானங்கள் இறங்குறதுக்கு, சென்னையிலேருந்து தேனிக்கு வர்றதுக்கு, பெங்களூர்லேருந்து வர்றதுக்கு இங்கே நிறைய எக்ஸ்போர்ட் தொழில்கள்லாம் இருக்கு. அதுக்கு உதவி செய்யற மாதிரி விவசாயத்துக்கோ சுற்றுச்சூழலுக்கோ நான் சொல்றது எந்த பாதிப்பும் இல்லாமல் பொதுமக்கள் விருப்பத்திற்கு ஏற்ப இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அந்த இடத்துல அது அமைக்கப்படும். எத்தனையோ அரசாங்க இடம், தரிசு இடங்கள் கிடக்கு. அதே மாதிரி இடங்களை அதில் நான் ரொம்ப கவனமாக இருப்பேன். நானும் ஒரு விவசாயியோட பையன் தான். இன்னொன்று, இயற்கை பாதுகாக்கணுங்கிறதுல நான் ரொம்ப உறுதியாக இருப்பேன். அதனால இயற்கைக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல், சுற்றுச்சூழல் பாதிப்பு இல்லாமல், இன்னொன்று என்னுடைய தேர்தல் அறிக்கையில் பாருங்க, இயற்கை விவசாயத்தை இங்கே மக்கள்கிட்ட இன்னும் ஊக்குவிக்கிற விதமாக திட்டங்களை செயல்படுத்துவேன்னு சொல்லியிருந்தேன். அது இந்த பாயிண்ட்ல இல்லை, அது மெயின் இதில் இருக்கு. அது மாதிரி எந்த பாதிப்பும் இல்லாமல் தேவையான்னு கேட்கறது தேவை. ஏன்னா இந்த பகுதி பொருளாதார ரீதியாக வளரணும்னா தொழிலும் வளரணும். அதே நேரத்தில் நமது இந்த விவசாயம் பாதிக்காம, நம்மளுடைய சுற்றுச்சூழல் பாதிக்காம, நம்மளுடைய இயற்கை பாதிக்காம, இந்த மலை பிரதேசம் அதே அளவோட அதே நேரத்தில் வளர்ச்சி அடைவதற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல், மக்கள் யாரும் எதிர்க்காமல் உள்ள திட்டங்கள் தான் அங்கே கொண்டு வரணும். இயற்கைக்கு, விவசாயத்துக்கோ இயற்கைக்கோ பாதிக்கிற திட்டங்களை நான் தொழிற்சாலைகள் தான் சொல்லியிருக்கேன். நீங்க அது பொல்யூஷன் கிரியேட்டிங் தொழிற்சாலையா இருக்காது. அது சுற்றுச்சூழலை பாதிக்க, நல்ல கேள்வி, பாதிக்காத விவசாயத்துக்கு சார்ந்த தொழிலா கூட இருக்கலாம். நான் சொல்றது விவசாயம் சார்ந்த பொல்யூஷன் இல்லாத விவசாய எத்தனையோ தொழில் இருக்கு. அதை உருவாக்கி நீ சால்வ் பண்ணி பண்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு தான் கேட்கிறேன். அதை நான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு பெரிய வரப்பிரசாதமா 3வது முறை மோடி அவர்கள் தான் மத்திய அரசு பிரைம் மினிஸ்டர் அவராக இருக்கிறாரு. அந்த கூட்டணியில நான் அங்க வைக்கிறேன். இது தொகுதிக்கான வளர்ச்சிங்கிறப்ப, அந்த திட்டங்கிறப்ப நிச்சயம் அவர் ஸ்கீம்ஸ் கொடுக்கறதுல பிரைம் மினிஸ்டர் மத்திய அரசாங்கம் தயாரா இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், டேமும் கட்டுவேன்னு சொல்றேன். கரெக்டா? ஏன்னா வவ்வால் துறை டேம் முன்னிலிருந்து சொன்னது. அது மாதிரி உங்களுக்கு தெரியாது, திப்பரவு தெப்பம்பட்டி அணைய அம்மா இருந்தப்ப மறுபடியும் அதை நாங்க எடுத்து அதை ஸ்டடி பண்ணோம். அதுக்குள்ளார 2006 அம்மாவுடைய ஆட்சி முடிஞ்சிட்டு, அதனால எங்களால் முடியல. அதே மாதிரி இங்க நிறைய திட்டங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு என்ன, இந்த மக்கள் கேட்ட திட்டங்கள் தான். நம்ம ஆண்டிப்பட்டி மருத்துவக் கல்லூரியா இருக்கட்டும், சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும், நாங்கள் கொண்டு வந்த அது மாதிரி அடுக்கத்துக்கு சாலை எல்லாமே மக்கள் விரும்பிய திட்டம் தான். இந்த உதான் விமான நிலையங்கிறது இங்கேயும் ஒரு பிளைட் வரணும், தேவைன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளைட் கூட வரலாம். இப்ப தூத்துக்குடிக்கு போகுது இல்ல, அது மாதிரி எத்தனை இடம் இருக்கு. என்ன நம்ம ஊர்ல தரிசு இடம் இல்லையா? அது விமான நிலையம் வச்சு நீங்க சொல்ற மாதிரி இயற்கை வளத்துக்கோ விவசாயத்துக்கோ அது மாதிரி சுற்றுச்சூழலுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத தொழிற்சாலைகளும் திட்டங்களும் அமைப்போம். அதுதான் நல்லது. நீங்க கேட்டது அதை சொல்லிடுறேன். அது அவங்களுடைய கருத்து, அதை அவங்க கணிக்கிறாங்க. மக்களுடைய கருத்து கணிப்பு என்னங்கிறத ஜூன் 4 தெரிஞ்சு. தமிழகத்திலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் திமுக தேனி தொகுதியில் வெல்லும் அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காங்க. அது அவருடைய ஆசை, அவர் சொல்றாரு. அது மக்கள் தானே இதெல்லாம் இறுதி எஜமானர்கள், அவங்க தீர்ப்பளிக்க போறாங்க. ஜூன் 4 சாயங்காலம் தெரிஞ்சிட போகுது உங்களுக்கு. அவர் எதிர்பார்ப்பு மக்கள் நிச்சயம் உறுதியாக அவருக்கு தோல்வியை தருவார். உங்களுடைய தேர்தல் அறிக்கையில இதே பாத்தீங்கன்னா அந்த வசநாடு பகுதியிலையும் ராஜபாளையம் விருதுநகரை இணைக்கிறதுக்காக அந்த கிழவன் கோயில் சாலை நீங்க சொல்லப்படல. இது மத்திய அரசாங்கத்தினால அந்த வனத்துறை ஆமா, எனக்கே தெரியும். அங்க அந்த சாம்பல் அணி முன்ன நாங்க மல்லபுரம் மயிலாடுதுறை சாலையை கொண்டு வந்தவங்க நாங்க, உங்களுக்கு தெரியும். அம்மாட்ட சொல்லி அங்க அந்த சாம்பல் அணில்கள் பிரச்சனை இருக்குன்னு ரொம்ப ஸ்லோவா தான் பண்ணாங்க. எனக்கு இங்க உள்ளது எல்லாமே மெமரியில இருக்கு. கிழவன் கோயில் சாலையெல்லாம் எனக்கு ராஜபாளையம் அங்க இணைக்கிறது. இங்க இப்ப பாத்தீங்கன்னா
அங்கே போடப்பட்ட சாலைகளே இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அம்மா இருந்தப்ப நாங்கள் மத்திய அரசில் நம்ம பர்மிஷன் வாங்கி வனத்துறையில் போடப்பட்ட சாலைகளை இன்னைக்கு திரும்ப போட முடியாமல் 2006க்கு அப்புறம் போட முடியாமல் நானே அங்கே போனெல்லாம் வாலிப்பாறை மூலக்கடையெல்லாம் தாண்டி போகிறப்ப ரோடே இல்லை. நான் எப்படி 99 ஓட்டு கேட்க வந்தப்ப இருந்தேனோ அது மாதிரி இருக்கு. அங்கெல்லாம் தப்பு குண்டுங்கெல்லாம் போகிறப்ப தும்மக்குண்டுலாம் போக முடியல. அதுக்கு காரணம் மெயினாக காரணம் வனத்துறையோட நடவடிக்கையை நான் தவறு சொல்லலை. அதே மனிதாபிமான அடிப்படையில் அங்கே வாழ்ற 10,000 பூர்வ குடிகளை அங்கேருந்து வெளியேற்றுங்கிற முயற்சியை மனிதாபிமான அடிப்படையில் அணுகி அங்கே அவங்கள தங்க வைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ய முடியும். அது மாதிரி இந்த கிழவன் கோயில் சாலையை நான் மறக்கல, அடுத்த கட்டமாக வச்சுக்கணும். நான் சாக்குளத்துமெட்டு சாலையை நான் என்னுடைய இதில் சேர்க்கல பாருங்க. ஏன்னா அது ரொம்ப நாள் கோரிக்கை. அதில் ஃபாரஸ்ட் தான் அதில் ப்ராப்ளம். அது ஆனால் அதே நேரத்தில் நம்ம நிர்வாகிகள்லாம் அங்கே போன பொதுமக்களும் உங்கள் இதில் சொல்லுங்கன்னு தான் அன்னைக்கு நான் சொன்னேன். நான் இருக்கேன் அவங்களுக்கு. அதனால அதுவும் என் மனதில் இருக்கு. அதை படிப்படியாக அதை இன்னும் ஸ்டடி பண்ணிட்டு தான் பண்ண முடியும். இல்லை அவர் அங்கே போய் ஆரம்பிச்சாரு. என்னுடைய நாமினேஷனுக்கு வந்தார் தெரியுமில்ல உங்களுக்கு. என்னுடைய நாமினேஷனுக்கு வந்துட்டு தான் போனார். அவர் அங்கே போய் ஆரம்பிச்சதே 1ஆம் தேதி தான், உங்களுக்கே தெரியும். அவர் அங்கே தேர்தல் பணி ஆகிட்டு இருக்காரு. நான் அவருக்காக போயிருந்தேன். 10ஆம் தேதி போய் அவருக்காக 3 இடத்துல பேசிட்டு வந்தேன். அந்த இரவு அவருக்காக ஒண்டி தான் போனேன். அவர்கிட்ட சொன்ன முடிஞ்சா வந்துட்டு போங்க சேர்மன், முடிஞ்சா நேரம் பறந்து வந்திருப்பார். அவர் அங்கே புதிய பகுதி, பெரிய நிலப்பரப்பு, அங்கே அறந்தாங்கி வரைக்கும் போக வேண்டியிருக்கு, இங்கே திருச்சூலிலாம் போக வேண்டியிருக்கு, நரிக்குடியெல்லாம் போக. அதனால அவரை வர முடியாது. வேற ஒன்றும் வரக்கூடாதுங்கிற எண்ணம்லாம் அவர் கிடையாது. அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள், அவங்க அணியை சேர்ந்தவர்கள்லாம் எல்லாம் எனக்கு சிறப்பாக அவங்க மாவட்ட தலைமையில் நல்லா பணியாற்றும். இன்னொன்று சொல்ல, அவர் எங்கேயும் அங்கே ராமநாதபுரத்தை விட்டு வேற எங்கேயும் போன மாதிரி தெரியல. ஆனா அவருக்கு புதிய தொகுதி. அவர் போனதே 1ஆம் தேதி தானே போனார். என்னுடைய நாமினேஷனுக்கு அப்புறம் தான், முன்னாடி நாமினேஷன் பண்ணாலும் அவர் டோட்டலா அங்க போனதே என்ன நாமினேஷன் இன்னைக்கு முதல் நாள் என்ன பார்த்தாரு. அவர் ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துட்டு போனாரு. நாமினேஷன் நீங்க வர வேணான்னு கூட சொன்னேன், ரவி ஒண்டி வரட்டுன்னு. ஆனா அவரே வந்துட்டு போனார் உங்களுக்கு. அதெல்லாம் ஒண்ணு அப்படிலாம் நாங்க 2 பேரும் இதெல்லாம் தாண்டி நண்பர்கள். அதுதான் அன்னைக்கே அவரு எல்லா பிரதர் உங்களுக்கு நீங்க சும்மா பரபரப்புக்காக கேட்காதீங்க. நான் இது எடப்பாடி பேசுறதுக்கே பதில் நான் உங்கள்கிட்டே சொன்னேன். எங்க நான் எப்படி அம்மாவுடைய கட்டளையின்படி தான் நான் இங்க வந்தேன். உங்களுக்கு சொன்ன சில பேர் சதினால நான் இங்க வர்றதான் அம்மா வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்கள தாண்டி அவங்க எப்படி அததான் இன்னைக்கு நான் ராமரோட என்ன கம்பேர் பண்ணிக்கல. திரு அண்ணாமலை சொன்னப்ப அதுக்கு நான் மறுபடியும் என்ன கேட்டிருக்காங்க. நேற்று கூட ஒரு தொலைக்காட்சியில் பதில் சொன்னேன். தசரதருடைய கட்டளை ஏற்றுதான் ராமர் வனவாசம் போனார். தசரதருக்கு ஒன்றும் அதில் விருப்பம் கிடையாது, அவருக்கு நிர்பந்தங்கள். அது மாதிரி சில நான் வர முடியாது, அங்கே போய் நீ அங்கே போவேனான்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் வரல. அது அவருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பழனிசாமிக்கு தெரியும். நான் இவங்க மாதிரிலாம் திருட்டுத்தனமா பண்ற ஆள் கிடையாது. அதனால அம்மா சொன்னதுனால நாங்கள் வரல. இங்க இந்த வழியா டிராவல் பண்றப்ப முக்கிய நிர்வாகிகளை பார்த்து போவோம். சபரிமலைக்கு போறப்ப, மற்றபடி இங்க மதுரைக்கு வந்தேன்னா பார்ப்பேன், குச்சனூர் கோயிலுக்கு வரப்ப பார்ப்பேன். மற்றபடி அரசியல் ரீதியா நான் வரல. அது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். 2017க்கு அப்புறம் நான் தனியா இயக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பல முறை இங்க வந்திருக்கேன். இப்ப தேர்தலே வந்துட்டேன். உங்களுக்கே தெரியுமா நான் ஏன் வரலங்கிறது. நீங்க தான் எனக்கு தெரிஞ்சு 25 வருஷமா ஊடகத்துல தானே இருக்கீங்க. அம்மாவுடைய கட்டளை ஏற்று நான் வரல. என்னொன்று அம்மா என்ன கட்சி விட்டு நிற்கிறது உண்மைதான். அதுக்கு அம்மா ராமர் வனவாசம் போறதுக்கு தசரத எந்த நிர்பந்தத்தில் அவருக்கு அந்த கட்டளை இட்டாரு, அது மாதிரி அம்மா எனக்கு எதுக்காக கட்டளை இட்டாருன்னு எனக்கு தெரியும். அதை நம்ம வெளியில சொல்லிக்க வேணாம். நான் ஓப்பனா தானே சொல்றேன், 17 வருஷம் வரல. அதுதான் கேள்வி பதில் அன்னைக்கே சொன்னேன். நான் உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்க தான் உங்க தொலைக்காட்சியில காமிக்கல, நான் அதை கவனிச்ச போடுறீங்களா. அதாவது அம்மாவுடைய கட்டளை ஏற்று தான் நான் இங்க வந்தேன். அம்மா என்ன வர வேணான்னு ஏன் வர வேணான்னு சொன்னாங்கன்னா அதை ஓப்பனா சொல்ல முடியாது. அதுக்கான காரணத்தை நான் சொல்ல முடியாது. அவ்வளவுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.